أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلوات الله وسلامه عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தொடர்ந்து நாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சஹீஹ் கிரந்தத்திலிருந்து பாப் அல்-இஅ்திஸாம் பில் கிதாபி வஸ் சுன்னா, குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடித்தல் என்ற பகுதியை படித்து வருகிறோம். அதிலே இதுவரை பல ஹதீஸுகளை படித்திருக்கின்றோம். இன்று இன்ஷா அல்லாஹ் நாடிய அளவு சில ஹதீஸுகளை படிக்க இருக்கின்றோம். அதில் முதலாவதாக ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ். அவர்கள் கூறுகிறார்கள், ஜாஅத் மலாயிகத்துன் இலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ நாயிமுன் فقال بعضهم إنه نائم وقال بعضهم إن العين نائمة والقلب يقظان فقالوا إن لصاحبكم هذا مثلا قال فاضربوا له مثلا فقال بعضهم إنه نائم وقال بعضهم إن العين نائمة والقلب يقظان فقالوا مثله كمثل رجل بنى دارا وجعل فيها مأدبة وبعث داعيا فمن أجاب الداعي دخل الدار وأكل من المأدبة ومن لم يجب الداعي لم يدخل الدار ولم يأكل من المأدبة فقالوا أولوها له يفقهها فقال بعضهم إنه نائم وقال بعضهم إن العين نائمة والقلب يقظان فقالوا فالدار الجنة والداعي محمد صلى الله عليه وسلم فمن أطاع محمدا صلى الله عليه وسلم فقد أطاع الله ومن عصى محمدا صلى الله عليه وسلم فقد عصى الله ومحمد فرق بين الناس. மிக முக்கியமான ஹதீஸுகளிலே ஒன்று. நீண்ட ஹதீஸ், நிறைய செய்திகளை கொண்ட ஹதீஸ். நாம் இந்த ஹதீஸை எந்த பாடத்தின் கீழ் படித்து வருகிறோம்? குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடித்தல். முஸ்லிம்கள் அல்லாஹுவின் வேதத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும் உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும். அதாவது அதில் கூறப்பட்ட அனைத்து செய்திகளையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதில் ஏவப்பட்ட சட்டங்களை ஏற்று நடக்க வேண்டும்.
அதில் தடுக்கப்பட்ட அனைத்தையும் விட்டு விலகி கொள்ள வேண்டும். செய்தி புரிகிறதா? குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்றால் என்ன? நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் சந்தேகமில்லாமல், அதில் எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாமல் முழுமையாக நம்பிக்கை கொள்ளுதல், கட்டளைகளை ஏற்று அவற்றை செயல்படுத்துதல், தடுக்கப்பட்ட விஷயங்களை அவை தடுக்கப்பட்டவை என்று நம்பி அவற்றை விட்டு விலகி கொள்ளுதல். இதற்கு பெயர் தான் அல்-இஅ்திஸாம் பில் கிதாபி வ சுன்னா என்று சொல்லப்படும். குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்றால் அதற்கு இதுதான் பொருள். நல்ல குர்ஆனையும் ஹதீஸ் புத்தகங்களையும் அழகாக பைண்டிங் செய்து பாதுகாத்து வைப்பதற்கு பெயர் அல்ல அல்-இஅ்திஸாம் பில் கிதாபி வ சுன்னா என்பது. புரிகிறதா? சரி, அந்த தலைப்பின் கீழ் தான் இந்த ஹதீஸை இமாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபியார் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா. மலக்குகள் வந்தார்கள் நபியிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட மலக்குகள், இருவரோ 3 பேரோ அல்லது 4 பேரோ, ஹதீஸுகளிலே இந்த விளக்கம் இல்லை எத்தனை மலக்குகள் வந்தார்கள், யார் யார் வந்தார்கள் என்று. மலக்குகள் வந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. இங்கே இஸ்லாமிலே அறியப்பட்ட ஒரு செய்தியை மீண்டும் ஒரு முறை நாம் உறுதி செய்து கொள்வோம். அந்த செய்தி என்ன? மலக்குமார்கள் நபிமார்களிடத்திலே வருவார்கள். நபிமார்கள் அந்த மலக்குகளை பார்ப்பார்கள். சஹாபாக்களோடு சபையில் அமர்ந்திருக்கும் போதும், அது பயணத்திலோ உள்ளூரிலோ, பல நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மலக்குகள் வந்திருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள். அங்கே சுற்றி இருக்கின்ற குழுமி இருக்கின்ற சஹாபாக்களில் எவருக்கும் அது தெரிந்திருக்காது. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பிறகுதான் தெரிய வரும். சில நேரங்களில் அந்த வானவர் மனிதர்களின் உருவத்திலே வரும்போது மற்ற சஹாபாக்களும் பார்த்திருக்கிறார்கள். புரிகிறதா? இங்கே ஈமான் பில் கைப் என்ற ஒரு ஈமானுடைய அம்சத்தை நாம் உறுதி செய்ய வேண்டும். அதாவது நமக்கு மறைவானதை நம்பிக்கை கொள்ளுதல். அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானதை நம்பிக்கை கொள்வார்கள் என்றால் யாருக்கு மறைவானது? அல்லாஹுவை பொறுத்தவரை அனைத்தும் அவனுக்கு வெளிப்படையானதே, எந்த ஒன்றும் அவனுடைய அறிவை விட்டு மறைந்து விடாது. லா யஅஸுபு அன் இல்மிஹி மிஸ்காலு தர்ரத்தின், அணு அளவும் அவனுடைய இல்மை விட்டு வானங்களிலும் சரி பூமியிலும் சரி மறைந்து விடாது. இங்கே மறைவு என்பது யாரை குறித்து? படைப்புகளை குறித்து. அப்ப இந்த அடிப்படையில் தான் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மலக்குகள் என்னிடத்திலே வந்து விட்டு சென்றார்கள் என்று. சஹாபாக்கள் அதை பார்க்கவில்லை. யார் ரசூலல்லாஹ், மலக்குகள் பெரிய உருவமாயிற்றே, ஒளியில் படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறீர்களே, எந்த ஒளியுமே கண்ணுக்கு தெரியலையே, எப்படி வந்து விட்டு போனார்கள் என்று சஹாபாக்கள் கேட்கவில்லை. ஒருவர் வந்து செல்வதாக இருந்தால் இடம் தேவையே, நாங்களெல்லாம் உங்களை சுற்றி இப்படி சூழ்ந்து உட்கார்ந்து இருக்கும்போது அவர் எங்கே வந்தார், எங்கே நின்றார், எந்த திசையிலிருந்து பேசினார், அவர் எந்த இடத்துல நின்றார் என்றெல்லாம் சஹாபாக்கள் கேட்கவில்லை. புரிகிறதா? ஏனென்றால் அவர்கள் ஈமானை புரிந்து வைத்திருந்தார்கள். நாம் பார்க்காத மறுமையாகிய அந்த அல் கைப் என்ற உலகம், அதை நாம் இப்போது பார்க்கிற இந்த உலக நிகழ்வுகளோடு ஒப்பிட முடியாது, ஒப்பிட்டு அறிய முடியாது. அப்படி ஒப்பிடுபவன் முட்டாளாக இருப்பான். அல் கியாஸ் மஅல் ஃபாரிக் என்று சொல்வார்கள். அந்த உலகம் வேறு, இந்த உலகம் வேறு.
நாம் இருக்கிற இந்த உலகம் வேறு, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற உலகம் என்பது வேறு. ஆகவே மலக்குகளை பொறுத்தவரை அவர்கள் ஆலமுல் கைபில், நம்மை பொறுத்தவரை அவர்கள் நமக்கு ஆலமுல் கைப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்கள் நம்பினார்கள். அதுதான் ஈமான். புரிகிறதா? இப்போது ஹதீஸுகளை அறிவோடோ அல்லது குர்ஆனோடோ ஒப்பிட்டு பார்த்ததற்கு பிறகுதான் ஏற்றுக்கொள்வோம் என்பவர்கள் இது போன்ற ஹதீஸுகள் அவர்களுக்கு முன்னால் வந்தால் பல நேரங்களிலே தடுமாறுவார்கள், எப்படி இதை விளக்கம் சொல்வது என்று. ஈமான் ஒன்றை தவிர வேறு ஒரு வழி இல்லை சரியான முறையிலே ஹதீஸுகளை புரிவதற்கு. போன ஹதீஸுகளிலே இதைத்தான் நாம் விரிவாக பார்த்தோம். அப்போ மலக்குகள் வந்தார்கள், நபியிடம் வந்தார்கள். வஹுவ நாஇமுன், நபி தூங்கி கொண்டிருக்கும் போது வந்தார்கள். ஃபகால பஅதுஹும், அவர்களில் சிலர், எவர்களில்? மலக்குகளில் சிலர் கூறினர், இன்னஹு நாஇமுன், இவர் உறங்குகிறார், தூங்கிக் கொண்டிருக்கிறார். வகால பஅதுஹும், அவர்களில் சிலர் கூறினர், இன்னல் ஐன நாஇமத்துன், நிச்சயமாக கண் தூங்குகிறது தான், ஆனால் வல் கல்ப யக்தானு, உள்ளம் விழித்திருக்கிறது. அப்ப இதிலிருந்தும் அடுத்து ஒரு மார்க்க சட்டத்தை நாம் புரிகிறோம். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக எல்லா நபிமார்களுக்கும் இது பொருத்தமானது. அந்த செய்தி என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய விழிப்பும் உறக்கமும், அவர்களுடைய விழிப்பும் உறக்கமும் மார்க்கத்தில் மார்க்க சட்டங்களை எடுத்துரைப்பதில் சமம்தான். அதாவது விழித்திருக்கும் போது மலக்குகள் வந்தார்கள் என்று சொன்னால் அது எப்படி மார்க்க சட்டமோ அதுபோன்றுதான் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது மலக்குகள் வந்தார்கள், இதை பேசினார்கள், அல்லது அல்லாஹ் என் உள்ளத்திலே உதிக்க வைத்தான் போட்டான் என்று கூறினாலும் அதுவும் மார்க்க சட்டம்தான். ஆகவேதான் நபிமார்களுடைய தூக்கத்தால் ஒது முறிந்து விடாது. நம்முடைய தூக்கத்தால் நாம் சுய நினைவை இழந்து விடுகிறோம், என்ன நடக்கிறது என்பதை அறிய முடியாத நிலைமைக்கு ஆளாகி விடுகிறோம். ஆனால் நபிமார்களுக்கு அப்படி அல்ல. அவர்களுடைய கண் தூங்குகிறதே தவிர அவர்களுடைய கல்பு விழித்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவிலே பார்த்தார்கள் தன் மகனை அறுப்பதாக. அவர்கள் கனவிலே பார்த்தார்கள், கனவுதான் என்று விட்டார்களா? இல்லை, நபிமார்களாயிற்று. ஆகவே கனவிலே பார்த்ததும் இறைவனுடைய கட்டளை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவிலே பார்த்தார்கள், இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபா வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன், 11 நட்சத்திரங்களை பார்த்தேன், சூரியனை சந்திரனை பார்த்தேன், இவர்களெல்லாம் எனக்கு சஜிதா செய்பவர்களாக. இப்போ மலக்கு இந்த கனவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி பார்த்தார்களோ அந்த அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய தாய் தந்தையின் வடிவத்திலே அந்த கனவை அப்படியே நடத்தி காட்டினான். ஆகவே நபிமார்களை பொறுத்தவரை அவர்களுடைய தூக்கத்தில் அவர்கள் எதை பார்த்தார்களோ, எது அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அதுவும் வஹீதான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே நுபுவத்தின் உயர்ந்த ஒரு மக்காமை நாம் அறிகிறோம். நபி அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு செய்தி அவர்களுக்கு கிடைக்கப்பெற்று அதை கூறினாலே அது வஹீதான் என்பது மார்க்கத்தில் உறுதியாக இருக்கும் போது, அவர்கள் விழித்திருக்கும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் சொன்ன செய்திகளை மறுப்பவனின் நிலைமை என்ன? புரியல. அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு கிடைத்த செய்தியே வஹி, அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று இருக்கும்போது அவர்கள் விழித்திருக்கின்ற நிலையிலே ஒன்றுக்கு மேற்பட்ட பலமுறை சொல்லிய செய்திகளை ஒருவன் மறுத்தால் அவனுடைய நிலைமை என்ன? கனவில் சொல்லப்பட்ட செய்தி ஒரு முறையாக இருந்தாலும் அதையே மறுக்கக்கூடாது, அதுவும் வஹியாக இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல நாட்கள் செய்த செயலோ அல்லது பலமுறை சொல்லிய சொல்களையோ கவுல்களையோ ஹதீஸுகளையோ ஒருவன் மறுத்தால், அது எந்த வகையில் மறுத்தாலும் சரி,
அது எவ்வளவு பெரிய ஒரு தூரமான வழிகேடு என்பதை நாம் புரிய வேண்டும். இப்ப நபிமார்களை பொறுத்தவரை அவர்களுடைய கல்பை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருந்தான் எல்லா நேரத்திலும். இங்கே ஒரு பெரிய சந்தேகத்திற்கு நாம் விடை காணலாம். அது என்ன சந்தேகம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்ற ஹதீஸை படிக்கும்போது பலருடைய உள்ளம் அப்படியே சுருங்கி விடுகிறது. அது எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்க முடியும்? அப்படி இருந்தால் வஹீயுடைய நிலைமை என்ன? இங்கே நமக்கு அதற்கு தெளிவான விடை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்பை அல்லாஹ் பாதுகாத்து விடுகிறான். வஹீயை பொறுத்தவரை அவர்களுடைய கல்ப் முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்ட அந்த காலத்திலே தொழுகை நடத்தினார்கள், குர்ஆன் ஓதினார்கள். அந்த தொழுகையிலே அவற்றில் எதிலும் எந்த விதமான பிழையும் தவறையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை என்பதிலிருந்தே அவர்களுடைய கல்பு பாதுகாக்கப்பட்டது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அவர்களுடைய கல்வியிலே எந்த விதமான தடுமாற்றமோ சந்தேகமோ அல்லது மறதியோ ஏற்பட்டு விடாது. ஒரு நபிக்கு மறதி ஏற்பட்டால், ஒரு நபிக்கு சந்தேகம் ஏற்பட்டால், ஒரு நபிக்கு குழப்பம் ஏற்பட்டால் கல்விலே அங்கே வஹி பாதுகாக்கப்படாது. அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு சூனியம் செய்யப்பட்டது, அதனால் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்று எதை சொல்கிறார்கள்? நான் மனைவியிடத்தில் சேருவதற்காக வருவேன், சேர்ந்திருப்பேனோ சேர்ந்து விட்டேனோ என்று எண்ணிக்கொள்வேன். நன்றாக பாருங்கள், நான் தொழுதேனா இல்லையா என்ற சந்தேகம் எனக்கு வந்தது என்று சொன்னார்களா? எத்தனை ரக்காத்து தொழுதேன் என்ற சந்தேகம் வந்தது என்று சொன்னார்களா? குர்ஆனுடைய ஆயத்து ஓதும் போது எனக்கு மறதி வந்தது என்று சொன்னார்களா? இல்லை. ஏனென்றால் இவையெல்லாம் ஷரியத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளத்தை பாதுகாத்து வைத்திருந்தான். அதுபோன்றுதான் இந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லவா, தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களுடைய கல்பு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்றுதான் அந்த நிலையிலும் இது அவர்கள் நுபுவத்துடையவர்கள், நபிதான் என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சி. அவர்கள் சூனியம் செய்யப்பட்டு அந்த சூனியம் அவர்களுக்கு திமாக் என்ற இந்த மூளையில் தான் ஞாபக மறதியை ஏற்படுத்தியது, கல்விலே எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதற்கு அவர்கள் நபி என்பதற்குண்டான முஜிசாவிலே ஒன்று. அவர்கள் நபியாக இருந்திருக்கவில்லை என்று சொன்னால் அந்த சூனியம் அவர்களை முற்றிலுமாக பாதித்து, எப்படி நமக்கு திமாக் மூளை பாதித்தால் கல்பும் பாதித்து விடுமோ அந்த நிலைமைக்கு அவர்கள் ஆளாக இருப்பார்கள். ஆகவே இவர்கள் புரிந்து கொள்வது போன்று நபிக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று சொன்னால் அது நபித்துவத்துக்கு கேடாக, இழக்காக அல்லது நபித்துவத்தை பலவீனப்படுத்தக்கூடியதாக ஆகிவிடுமே என்று சொல்வது புரிவதில் ஏற்படக்கூடிய முட்டாள்தனம். நபிக்கு சூனியம் செய்யப்பட்டது, ஆனால் அந்த சூனியம் அல்லாஹ்வின் அருளை கொண்டு அதிலிருந்து அந்த தீமையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள் என்று சொல்வதுதான் நபி உண்மையானவர்கள், நுபுவத்தில் அவர்கள் உண்மையானவர்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இருந்தது, அந்த சூனியம் முறிக்கப்பட்டது, நபி அவர்களுக்கு கல்வியில எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை, அல்லாஹ்வின் பாதுகாப்பிற்குள் அவர்கள் இருந்தார்கள் என்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஆதாரமாக அமையும். புரியுதா இல்லையா? ஹைர். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மது. இங்கே இன்னொரு செய்தியை நாம் விளங்க வேண்டும். அந்த சூனியம் சம்பந்தப்பட்ட ஹதீஸிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் மலக்குகள் வருகிறார்கள். இவருக்கு என்ன நேர்ந்தது என்று பேசும்போது மத்பூபுன், இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. யார் சூனியம் செய்தது, எப்படி சூனியம் செய்தது என்பதை அந்த மலக்குகள் பேச பேச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொள்கிறார்கள். அந்த மலக்குகள் எதை ஓதினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொள்கிறார்கள். புரிகிறதா இல்லையா? ஆகவே நபியுடைய மக்காமுக்கு எதிரானது, நபிக்கு சூனியம் செய்யப்பட்டது, நபி சூனியம் செய்யப்பட்டு விட்டார்கள் என்று சொல்பவர்கள் அநியாயக்காரர்கள், அவர்கள் காஃபிர்கள் என்றெல்லாம் குர்ஆனுடைய சில வசனங்களை திருப்பி ஒரு மாயை ஏற்படுத்துகின்றார்களே, இது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அடுத்து கவனியுங்கள் என்ன நடக்கிறது. அப்ப சிலர் சொல்கிறார்கள் கண்தான் தூங்குகிறது, கல்பு விழித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னவுடனே அப்போது சிலர் சொல்கிறார்கள், உங்கள் தோழராகிய இவருக்கு இன்னலி சாஹிபிக்கும் ஹாதா, உங்கள் தோழராகிய இவருக்கு ஒரு உதாரணம் இருக்கிறது, அந்த உதாரணத்தை அவருக்கு விவரியுங்கள்.
அப்ப இந்த செய்தியிலிருந்து நாம் ஒன்றை விளங்குகிறோம். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு நண்பராக இருந்தார்களோ அப்படித்தான் மலக்குகளுக்கும் நண்பராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் போது நபி அவர்கள் மனைவிமார்களோடு நடந்து கொண்ட அந்த ஒரு நிலவரத்திலே, ஒரு காரியத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆறுதல் அளிக்கிறார். நபியே, நீங்கள் உங்களுடைய மனைவிகளை தலாக் விட்டு விட்டால் அதனால நீங்க கவலைப்படாதீங்க, அவர்கள் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தினா அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ஏனென்று சொன்னால் அவர்கள் உங்களை ஆதரிக்கவில்லை என்றாலும், யாரு மக்கள் உங்களை வெறுத்தாலும், ஃபல்லாஹு மௌலாஹு வ ஜிப்ரீல், அல்லாஹுவும் உங்களுக்கு நண்பனாக இருக்கிறான், ஜிப்ரீல் உங்களுக்கு நண்பனாக இருக்கிறார். அல்லாஹ் எப்படி நான் உங்களுக்கு நண்பனாக இருக்கிறேன். சூரத்து தஹரீம் 66வது அத்தியாயத்தின் 4வது வசனத்திலே சொல்லும்போது அந்த பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யார் நபிக்கு கொஞ்சம் நெருக்கடியை ஏற்படுத்தினாங்களோ அந்த பெண்களை பார்த்து, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிவிட்டால், அந்த 2 பெண்கள் யாரு? 2 வருஷம் ஹிதுமத்து செஞ்சு இப்னு அப்பாஸ் தெரிந்து கொள்கிறார்கள் உமரிடமிருந்து. அந்த 2 பெண்கள் யாருன்னு சொல்லி குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரு வசனத்துக்கு, இன் ததூபா இலல்லாஹி ஃபகத் ஸகத் குலூபுகுமா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விட்டால் உங்களுடைய கல்பு சுத்தமாகிவிடும் அப்படின்னு 2 பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். இந்த 2 பெண்கள் யாருன்னு தெரிந்து கொள்வதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் பணிவிடை செய்தார்கள். எப்ப உமர் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள், அந்த நேரத்தில் அவர்களிடத்திலிருந்து இந்த விளக்கத்தை நேரடியாக கேட்போம். பல பேர்கிட்ட கேட்டிருக்கலாம், உமரிடத்தில் கேட்பதை போன்று வருமா? சம்பவத்தில் அவருக்கு அங்கே ஒரு தொடர்பு இருக்கிறது. அதனால 2 வருஷம் உமருக்கு பின்னாடி அலைகிறார் இப்னு அப்பாஸ். கடைசியில எங்கே வைத்து கேட்கிறார்? ஹஜ்ஜுக்கு போறாங்க உமரோட, மினாவுல வைத்து கல்லெறிய போகும்போது அப்போது உமர் அவர்கள் கொஞ்சம் ராகத்தா ஃப்ரீயா இருக்கிறத பார்க்குறாங்க. அப்ப கேட்குறாங்க இப்னு அப்பாஸ், அமீருல் முஃமினீனே, நான் ஒரு சந்தேகம், ஒரு குர்ஆனிலே உங்களிடத்திலே ஒரு விளக்கத்தை கேட்டு தெரிந்து கொள்ளட்டுமான்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப கேட்குறாங்க, என்ன கேட்க, அதுவும் எப்ப உமர் அவங்க ஒழு செய்றாங்க, ஒழு செய்யறதுக்கு தண்ணியை ஊத்திக்கிட்டே கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி நேரத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் பாருங்க. ஏன்னா கேள்வி கொஞ்சம் உல்டா சீதாவா இருந்தா என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்குமா, வேற எதுவும் கிடைக்குமா? உமர் இடத்துல கேள்வி கேட்கிறவங்க கொஞ்சம் ராங்கா கேட்கிறாருன்னு தெரிஞ்சா உமர் வாயால பதில் சொல்ல மாட்டாங்க. எதனால பதில் சொல்லுவாங்க? சாட்டையால தான் பதில் சொல்லுவாங்க. ஒருவேளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது நிலைமையை சொல்றாங்க, எப்படியெல்லாம் அவர்கள் 2 வருஷம் எதிர்பார்த்திருந்தார்கள் என்று சொன்னா பல விஷயங்களை பேசியிருப்பாங்க. இத்தனைக்கும் மஜ்லிஸ்ல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சரி, இப்போ நம்ம சம்பவத்துக்கு போவோம். வயின் தலாஹரா அலைஹி, அல்லாஹ் அந்த 2 பெண்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் அந்த 2 பெண்களை பார்த்து, நீங்கள் நபிக்கு எதிராக சென்று விட்டால் அதனால ஒரு பிரச்சனை நபிக்கு கிடையாதுப்பா. ஏன்னா ஃபஇன்னல்லாஹ ஹுவ மௌலாஹு, அல்லாஹ் அவருக்கு நண்பனாக இருக்கிறான். வ ஜிப்ரீலு, ஜிப்ரீலும் நண்பனாக இருக்கிறார். வ சாலிஹுல் முஃமினீன், மூமின்களில் உள்ள நல்லவர்களும் அவருக்கு நண்பராக இருக்கிறார்கள். வல் மலாயிகத்து, எல்லா மலக்குகளும் அவருக்கு நண்பராக இருக்கிறார்கள். வல் மலாயிகத்து பாத தாலிக லஹீர், மலக்குகள் எல்லாருக்கும் அவருக்கு உதவியாளராக இருக்கிறார்கள். அதனால நீங்க 2 பேர் அவரோட சண்டை போட்டுக்கிட்டு போறதுனால அவருக்கு ஒன்றும் குறைய போறதில்ல, குறைய போறது உங்களுக்கு தான், பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். 2 பேரும் பயந்து போய் உடனே தௌபா செஞ்சிட்டாங்க. ஒருத்தங்க யாரு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொருவர் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. சரி, அப்ப இதிலிருந்து நம்ம என்ன செய்தியை தெரிந்து கொள்கிறோம்? நபியினுடைய முஹப்பத்தை தெரிந்து கொள்கிறோம். நபியை நாம் நேசிப்பது என்ன? நம்மை விட அதிகமாக மலக்குகள் நேசிக்கிறார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நம்ம நபி சாதாரணமான நபி அல்ல, அல்லாஹுவால் நேசிக்கப்பட்டவர்கள், மலக்குகளால் நேசிக்கப்பட்டவர்கள். அத்தகைய ஒரு பரிசுத்தமான நபியை நாம் நேசித்தால் அந்த நற்பாக்கியம் நமக்கு, நேசிக்கவில்லை என்றால் நேசிக்காதவனுக்கு தான் கேடே தவிர நபிக்கு எந்த கேடும் கிடையாது. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பியல்லாஹ். மூமின்களுக்கு நீங்கள் இரக்கமானவர்கள், கருணையானவர்கள், பாசமானவர்கள். அவர்களுடைய சிரமம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். எனவே அவர்கள் நேசித்தார்கள் என்றால் அது அவர்களுக்கு நற்பாக்கியம்.
ஃபஇன் தவல்லவ், அவர்கள் புறக்கணித்தால் நீங்கள் சொல்லிவிடுங்கள், நபியே எனக்கு போதுமானவன் அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ். புரிகிறதா? ஹைர். அடுத்து அப்போது சொல்கிறார்கள், இவருக்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. இன்னலி சாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு வந்திருக்கின்ற மலக்குகள் சொல்கிறார்கள் தங்களுக்கு மத்தியிலே, உங்கள் தோழருக்கு ஒரு உதாரணம் இருக்கிறது சொல்லுங்கள் என்று. அப்போ உடனே இன்னொருத்தர் சொல்றாரு, அவர் தான் தூங்குறாரப்பா, இன்னஹு நாயிமுன், அவர் தூங்குகிறாரு என்று சொன்ன உடனே அடுத்து வகால பாதுகும், அவங்களையே சிலர் சொன்னார்கள், கண்தான் நிச்சயமாக தூங்குகிறது, ஆனால் கல்பு விழித்து கொண்டுதான் இருக்கிறது. ஃபகாலு, அப்ப என்ன உதாரணம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இவருக்கு உதாரணம் ஒரு கமசலி ரஜுலின், ஒரு மனிதனின் உதாரணத்தை போன்று. பனாதாரன், ஒரு வீட்டை கட்டினான். வஜஅல ஃபீஹா, அதில் மஅதுபத்தன், விருந்து ஏற்பாடு செய்தான். வபஅஸ தாஇயன், ஒரு அழைப்பாளரை அனுப்பினான். ஃபமன் அஜாப தாஇய, அந்த அழைப்பாளருக்கு பதில் கொடுத்தவரெல்லாம் தஹலத்தார், வீட்டுக்குள் வந்தார். வஅகல மினல் மஅதுபதி, விருந்திலிருந்து அவருக்கு தேவையானதை சாப்பிட்டார். வமன் லம் யுஜிபித் தாஇய, அழைப்பாளருக்கு பதில் கொடுக்கவில்லை என்ற எவன் பதில் கொடுக்கவில்லையோ லம் யதுகுலித்தார், அவன் வீட்டுக்குள் நுழைய மாட்டான். வலம் யகுல் மினல் மஅதுபதி, விருந்திலிருந்து எதையும் சாப்பிட மாட்டான். சரியா? உதாரணம் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பிரச்சனை? இதுக்கு என்ன விளக்கம்? ஃபகாலு அவ்விலூஹா லஹு யஃப்கஹா, அவருக்கு இதற்குரிய விளக்கத்தை சொல்லுங்கள், அவர் இந்த உதாரணத்தை புரிந்து கொள்ளட்டும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப சில நேரங்களில் வஹீயுடைய விளக்கத்தை வஹீயிலிருந்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றார்கள். வலா தஅஜல் பில் குர்ஆனி மின் கப்லி அன் யுக்தா இலைக வஹ்யுஹு ஃபதஆல அல்லாஹுல் மலிகுல் ஹக் வகுர் ரப்பி ஜித்னி இல்மா. இது ரொம்ப முக்கியமான செய்தி. இது என்ன? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வஹியை இறக்கிவிட்டு அந்த வஹியுக்குரிய விளக்கத்தை ஒன்று ஜிப்ரீலின் மூலமாகவே சொல்லிவிடுவான், இல்லை என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய கல்பிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விளக்கத்தை ஏற்படுத்துவான். நன்றாக கவனமாக கேட்டுக்குங்க. இல்லை குர்ஆன் தான் ரசூலுல்லாஹ்க்கு கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் விளக்கமெல்லாம் அவங்களா சொன்னது. லா ஹவ்ல வலா குவத்த. ஹதீஸை மறுக்கின்ற மனப்பக்குவமோ அல்லது சஹீஹான ஹதீஸுகளிலே முரண்பாடுகளை காணுகிற மனப்பக்குவமோ எங்கிருந்து உருவாகும் என்றால், எந்த ஓட்டையிலிருந்து வரும் என்று சொன்னால், எப்போது ஒரு மனிதன் நபி சுயமாக பேசுவார் என்ற ஒரு கொள்கைக்கு வருகிறானோ அப்போதுதான். புரியுதா? நபி சுயமாக பேச மாட்டார்கள். மார்க்க விஷயங்களில், ஷரீஅத்துடைய விஷயங்களில் அவர்கள் சுயமாக பேச மாட்டார்கள். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. இப்போ சூரத்து தாஹாவுடைய 101வது வசனத்திலே இதை அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்கிறான். என்ன நிலைமை என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு நிகழ்வு நடக்கிறது. பிரச்சனை யாரிடத்திலே வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வரும். கணவன் மனைவியை அடித்து விட்டான். ஒரு கணவர் தன் மனைவியை அடித்து விடுகிறார். அந்த மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என் கணவர் அடித்து விட்டார். இப்போ ஏற்கனவே குர்ஆனுடைய சட்டம் என்ன? பழிக்கு பழி, அடிச்சா அடி, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, கையுக்கு கை, எல்லாத்துக்குமே வல் ஜுரூஹு கிசாஸ். என்ன அடி அடித்தாலும் சரி அதற்கு பழி தீர்க்கப்படும். அடிக்கப்பட்டவர் அடித்தவரிடமிருந்து பழி தீர்த்து கொள்ளலாம், அதுக்கு உதவி செய்யணும். சட்டமாச்சா? அதன்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ கணவனை அடிக்கணும் அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே வசனத்தை இறக்குகிறான். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. அந்நிசாவுடைய 34. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள். ஆண்களை விட பெண்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன? ஆண்கள் தங்கள் செல்வத்தை பெண்களுக்கு செலவழிக்கிறார்கள்.
இன்னொரு காரணம் என்ன? மூமினான சாலிஹான பெண் என்பவள் கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், பணிந்து இருக்க வேண்டும். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அப்ப இந்த வசனங்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அடுத்து, ஒரு பெண் தன் கணவனுக்கு மாறுபாடு செய்தால் அந்த கணவனுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உபதேசம் செய் அவளுக்கு. அதில் கேட்டுக்கொண்டால் சரி, இல்லை என்றால் படுக்கையிலே ஒதுக்கி வை. அதில் திருந்து கொண்டால் சரி, இல்லை என்றால் அவளை அடி. இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அப்போ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஃபத்வாவை வாபஸ் வாங்கி கொள்கிறார்கள். இதுக்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா தாஹாவுடைய 102வது வசனத்தை இறக்குறான். நபியே, ஒரு வஹி அது உங்களுக்கு முழுமையாக முடிக்கப்படுகிற வரை அவசரப்பட்டு அதை பற்றி பேசிவிடாதீர்கள். ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه وقل رب زدني علما. அல்லாஹ்விடத்துல கேளுங்க, இறைவா எனக்கு இல்மு, குர்ஆனுடைய இல்மை அதிகப்படுத்து என்று. புரியுதா? இங்க பாருங்க. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? குர்ஆனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அந்த குர்ஆனுடைய விளக்கமும் கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எந்த ஹதீஸாக இருந்தாலும் சரி, அது சூனியம் சம்பந்தப்பட்ட ஹதீஸாக இருக்கட்டும், வானத்திலிருந்து அல்லாஹ் இறங்குகிறான் என்ற செய்தியாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த ஹதீஸாக இருக்கட்டும், அந்த ஹதீஸ் சனதால், ஆதாரத்தால் சஹீஹானதாக, உறுதியானதாக இருந்தால் நிச்சயமாக அது குர்ஆனுக்கு விளக்கம். எந்த ஆயத்துக்கு விளக்கம் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அது ஒரு குர்ஆனுடைய வசனத்திற்கு விளக்கமாகத்தான் இருக்கும். இந்த மார்க்கத்தின் ஷரீஅத்தின் விளக்கமாகத்தான் இருக்கும். புரிஞ்சுச்சா? அப்ப என்ன விஷயத்துக்கு நம்ம இது இவ்வளவு தெளிவா சொல்கிறோம், புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, கனவிலே ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, அல்லாஹ் விட்டுட்டான் அப்படியே. அந்த மலக்குகளுக்கு பொறுப்பு என்ன? இந்த உதாரணத்தை விளக்கி சொல்லிவிட்டு வாருங்கள். புரியுதா? அப்ப கனவிலே சொல்லப்பட்ட ஒரு உதாரணத்திற்கே இந்த நிலைமை என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலின் மூலமாக விழிப்பின் நிலையிலே அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த பரிசுத்தமான அல் குர்ஆன் ஓதப்படுகிற அந்த குர்ஆனுடைய வஹி அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்களா நீங்க? அதற்குரிய விளக்கத்தை அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு சொல்லாமல் ஒரு ஃபத்வாவில் குர்ஆனுடைய ஆயத்தை வைத்து கியாஸ் செய்து ஒரு ஃபத்வாவை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்லிட்டான் அடிக்கணும்னு சொல்லிட்டு, யார் அடிச்சாங்களோ அடிக்கப்பட்டவர் பழி வாங்குறதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதுக்கு கீழே யாரையும் கொண்டு வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யாரையும் கொண்டு வந்தார்கள்? சொல்லுங்க சத்தமா. கணவனையும் கொண்டு வந்தாங்க. இந்த ஆயத்து என்ன சொல்லுது? கணவன் அதுல வரமாட்டாரு. யார் வரமாட்டாங்க? கணவன் வரமாட்டார். ஏன்? கணவன் பெண்களை, தன்னுடைய மனைவியை, பிள்ளைகளை நிர்வகிக்க கூடியவர். அப்படி நிர்வாகி என்று வரும் பொழுது ஒழுக்கம் கற்பிக்கும் அடிப்படையிலே சில நேரங்களில் அடித்தாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால பழிக்கு பழி வாங்குங்கன்னு சொன்னா என்ன ஆகுறது? யாரையும் கண்டிக்க முடியுமா? திருத்த முடியுமா? முடியுமா? முடியாது. அப்ப தெளிவாகி விட்டது. புரிஞ்சுச்சா? அப்ப நாம் இந்த இடத்திலிருந்து குறிப்பாக மீண்டும் ஒரு முறை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கப்பட்டவை. இதில் எந்த விதமான சந்தேகமும் ஒரு மூமின் கொள்ளக்கூடாது. குர்ஆனில் ஓதப்படுகிற வசனமாக இருக்கட்டும், அல்லது சஹீஹான ஹதீஸுகளிலே அறிவிக்கப்படுகிற செய்தியாக இருக்கட்டும், ஹதீஸ் சஹீஹா, சனது சஹீஹா, சஹாபி வரை அந்த செய்தி அறிவிப்பாளர் சரியானவராக, நம்பகத்தன்மை உடையவராக, உண்மை பேசுபவராக இருக்கிறாரா, அதை தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, அது ஏன் அறிவுக்கு ஒத்து வரலையே, உன் அறிவுக்கு ஒத்து வரலையேன்னு சொன்னா, உன் அறிவு ஏன் அறிவு மார்க்கத்துக்கு ஆதாரம் கிடையாது. 1400 வருஷத்துக்கு பின்னாடி வந்த உன் அறிவு ஏன் அறிவு இந்த மார்க்கத்துக்கு தலீலா? அதை வைத்து ஹதீஸ் மறுக்கப்படுவதா? அதை வைத்து குர்ஆனிலே மாற்று கருத்து சொல்லப்படுவதா? யாரின் மீது வஹி இறக்கப்பட்டது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது. புரியுதா? அவர்கள்தான் ஷரியத், அவர்கள்தான் ஆதாரம். சரி, அடுத்து போவோம். இப்போ என்ன செய்தி இங்கே? அவ்விலுஹா லஹு, இந்த கனவை அவருக்கு விளக்கமாக தவீல் செய்து சொல்லுங்கள். தவீல் என்றால் விளக்கம் செய்து சொல்லுங்கள். யஃப்கஹா, அவர் அதை விளங்கிக் கொள்ளட்டும். ஃபிக்ஹ், அதன் ஞானத்தை அவர் அடைந்து கொள்ளட்டும். சரியா?
ஃபகால பஅதுஹும். இப்ப அடுத்த உடனே திரும்ப பழைய பிரச்சனை. ஒருத்தர் சொல்றாரு, அப்ப நிறைய பேர் மலக்குகள் அங்க வந்திருக்கிறாங்க, அவர் தான் தூங்கி கொண்டிருக்கிறாரு என்று ஒருவர் சொல்கிறார். வகால பஅதுஹும். இன்னொருத்தங்க சொல்றாங்க, இன்னல் ஐன நாயிமத்துன் வல் கல்ப யக்தானு. நிச்சயமாக கண் தான் தூங்குகிறது, கல்போ விழித்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுல இருந்து இன்னொரு விஷயத்தை நம்ம கேட்கிறோம், விளங்கிக் கொள்றோம். சபையில ஒரு விஷயத்தை எத்தனை தடவை வேணாலும் திரும்ப சொல்லலாம், தேவையாக இருக்குமே. ஆனால் புரியுதா? பாருங்க, ஒரே சபை தாங்க. ஒரு மலக்கு சொல்றாரு தூங்கிட்டு இருக்கிறாரப்பான்னு சொல்லிட்டு, இன்னும் அடுத்த மலக்கு சொல்றாங்க இல்லங்க கண்ணு தான் தூங்குது. 3 தடவை வந்துருச்சா? இன்னல் ஐன நாயிமத்துன், இன்னல் ஐன நாயிமத்துன், திரும்ப இன்னல் ஐன நாயிமத்துன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். 3 தடவை ஒரே மஜ்லிஸ்ல, மலக்குகளுடைய மஜ்லிஸ்ல. ஏன்னா அந்த அளவிற்கு இங்கே இந்த செய்தி ஒரு உறுதியாக நம்ப வேண்டிய செய்தி. இது சாதாரண விஷயமா? அப்ப அந்த மலக்குகளுக்குள்ளேயே சந்தேகம் ஏற்படுற ஒரு சூழ்நிலை. ஒரு திரும்ப ஒரு விஷயம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுச்சு, வந்த உடனேயே வந்தாச்சு, இவருக்கு ஒரு உதாரணம் இருக்குப்பான்னு சொல்றாங்க. மற்ற மலக்கு சொல்றாங்க, எப்படிங்க இப்ப இந்த அந்த உதாரணத்தை சொல்றது, அவங்க தான் தூங்கிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி. அப்ப ஒரே அந்த சபையிலேயே 3 முறை அங்கே சந்தேகம் சொல்லப்படுகிறது. 3 முறையும் அந்த சந்தேகத்திற்குண்டான பதில் சொல்லப்படுகிறது. அப்ப தேவை என்றால் எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப சொல்லலாம், அதிலே பழிப்பு கிடையாது. வயலு யௌம இதிலில் முக்கதிபின், வயலு யௌம இதிலில் முக்கதிபின், வயலு யௌம இதிலில் முக்கதிபின். ஒரே சூறால 15க்கு மேல அல்லாஹ் சொல்லிக்கிட்டே போறான். ஃபபி ஐய ஆலாய் ரப்பிக்குமா துகதிபான், சூரத்துர் ரஹ்மான்ல திரும்ப 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 அல்லாஹ் சொல்லிக்கொண்டே போகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் சொல்லப்படாத சூரா இருக்க ஜுசு இருக்குதா? சொல்லிக்கிட்டே போறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப ஒரு விஷயம் தேவை என்றால் அந்த விஷயத்தை மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை முறை திரும்ப சொன்னாலும் அது தப்பு கிடையாது. அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அதை திரும்ப சொல்வது அவசியம்தான். அதை விளங்கிக்கிறோமா? அப்ப அந்த இவங்க சொல்றாங்க, கண்தான் தூங்குகிறது, கல்பு விழித்து கொண்டிருக்கிறது. ஃபகாலு. அப்ப மக்கள் சொல்கிறார்கள், அந்த வானவர்கள் பேசிக்கொள்கிறார்கள், ஃபத்தாரு அல் ஜன்னா, வீடு சொர்க்கம். சரியா? வத்தாஇ முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழைப்பாளர் யார்? அல்லாஹு அக்பர். யார் முஹம்மதுக்கு கட்டுப்பட்டாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபகத் அதா அல்லாஹ், அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டார். முஹம்மதுக்கு இதாஅத் செய்தவர், கீழ்ப்படிந்தவர், அல்லாஹ்விற்கு இதாஅத் செய்து விட்டார். வமன் அஸா முஹம்மதன், யார் முஹம்மதுக்கு மாறு செய்தாரோ ஃபகத் அஸல்லாஹ், அவர் அல்லாஹ்விற்கு மாறு செய்து விட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்கும் பைனன் நாஸ், அவர்தான் மக்களை பிரிப்பவர், மக்களுக்கு மத்தியிலே பிரிவினை செய்பவர். இது என்ன பிரிவினை? மூமின் யார், காஃபிர் யார், அஹ்லுல் ஜன்னா யார், அஹ்லுன் நார் யார் என்று பிரிப்பவர்கள். யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டார்களோ, இத்தாஅத் செய்தார்களோ, அவர்கள் அல்லாஹ்விற்கு இத்தாஅத் செய்து விட்டார்கள். ஏன்னா இதே ஹதீஸ் இன்னும் சில அறிவிப்புகள்ல கொஞ்சம் விவரமாகவும் இருக்கு. என்ன சொல்லப்படுகிறது? கொஞ்சம் உதாரணத்தை திரும்ப கண்ணுக்கு கொண்டு வாங்க. யார் அழைப்பாளரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டாரோ அவர் அந்த வீட்டுக்குள்ளார போய் வேண்டியதெல்லாம் சாப்பிடுவாரு. அழைப்பை ஏற்காதவர் வீட்டுக்குள்ள போகவும் மாட்டாரு, சாப்பாடை சாப்பிடவும் முடியாது. அப்ப அழைப்பாளர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைக்கப்படுகிற வீடு எது? சொர்க்கம். அப்ப என்ன சொல்ல வருகிறார்கள்? ரசூலுக்கு முழுமையாக இத்தாஅத் செய்யாமல் சொர்க்கம் என்பது இல்லை. ரசூலுக்கு எந்த அளவு இத்தாஅத் செய்கிறீர்களோ அந்த அளவு சொர்க்கத்திலே உங்களுக்கு உயர்ந்த பதவி. அபூபக்கருக்கு சொர்க்கத்தின் உயர்ந்த தரஜா. எதன் காரணமாக? அவரை விட இந்த உம்மத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இத்தாஅத் செய்தவர்கள் யாரும் கிடையாது. யார் எந்த அளவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இத்தாஅத் செய்வதிலே, கட்டுப்படுவதிலே முன்னேறுவாரோ அவர் அந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர். மன் அத்தா முஹம்மதன் ஃபகத் அத்தா அல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே, அவர்கள் கண் முன்னாடி இருக்கும்போது அவர்களுக்கு கட்டுப்படுவது என்பது என்ன? அவர்கள் ஜிஹாதுக்கு அழைத்தால் உடனே சென்று விடுவது, ஹிஜ்ரா செய்ய சொன்னால் உடனே ஹிஜ்ரா செய்து விடுவது,
செல்வத்தை செலவழியுங்கள் என்று சொன்னால் செல்வத்தை செலவழித்து விடுவது, ஆதரியுங்கள் என்று சொன்னால் ஆதரித்து விடுவது, அவர்கள் என்ன சொன்னாலும் அதை செய்து விடுவது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தொழுதுகிட்டு இருக்கிற ஒருத்தரை பார்த்து தொழுகையை விட்டுட்டு இங்க வான்னு சொன்னா அவர் வந்துடணும். புரியல ரொம்ப பேருக்கு. ஒரு சஹாபி தொழுது கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள் தொழுக சும்மாவா வேணும் சொல்லணும். 3 தடவை அம்பு குத்துனா கூட அம்பை பிடுங்கி கீழே போட்டுவிட்டு தொழுதுகிட்டு இருக்கிறவங்க சஹாபாக்கள். நம்மள மாதிரி கிடையாது. கொஞ்சம் கரண்ட் போய் ஃபேனு போயிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இமாம் சாப் அந்த நேரத்தில் பார்த்து கொஞ்சம் ஓதிட்டாருன்னு சொன்னா விவரம் தெரிய மாட்டேங்குதுங்க இமாமுக்கு. கரண்ட் இல்லாத நேரம் சீக்கிரமா தொழு வைக்கலாம்ல, எப்படி இமாம் சாப்புக்கு விவரம் பத்த மாட்டேங்குது. இந்த நேரத்தில் போய் நீட்டி தொழு வைக்கிறாரு பாருங்களேன் அப்படின்னு நம்ம நிலைமை. அவங்க நிலைமை எப்படி, இன்னும் கொஞ்ச நேரம் நிற்க மாட்டோமா அல்லாஹ்வுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி. சரி, இங்க என்ன விஷயம், ஒரு சஹாபி தொழுது கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியின் பேரை சொல்லி, உதாரணத்துக்கு அப்துல்லா, யா அப்துல்லா அப்படிங்கிறாங்க. சத்தத்தையே காணோம், சத்தத்தையே காணோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அப்துல்லா அப்படிங்கிறாங்க. அப்பையும் சத்தத்தையே காணோம். 3வது தடவை சொல்றாங்க, அப்பையும் சத்தத்தை காணோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வர்றாங்க. தோழரே, நான் உங்களை அழைத்தேனே. என்ன சொல்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? தோழரே, நான் உங்களை அழைத்தேனே என்று சொன்ன உடனே அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தொழுது கொண்டிருந்தேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, அல்லாஹ்வின் வசனத்தை நீ கேட்கவில்லையா? சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தின் 24வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஜீபூ லில்லாஹி வ லிர்ரசூலி இதா தஆக்கும். மூமின்களே, அல்லாஹ்விற்கு பதில் கொடுங்கள், அவனுடைய ரசூலுக்கு பதில் கொடுங்கள், அந்த ரசூல் உங்களை அழைத்தால். அப்ப நீங்க தொழுதுகிட்டு இருக்கும்போது ரசூல் உங்களை அழைச்சாலும் தொழுகையை விட்டு ரசூல் பின்னாடி தான் போகணும். நான் ஃபர்லு தொழுதுகிட்டு இருக்கேன்னா பேச முடியாது. புரியுதா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ரசூலுடைய இத்தாஅத் என்பது சாதாரண விஷயமா? இது ரொம்ப பேருக்கு சர்வசாதாரணமாகி போச்சு. ரசூலுடைய மக்கானத்தை, அவர்களுடைய அந்த தகுதியை அறியாத, ஈமானிலே குறை உள்ளவர்களோ, சந்தேகம் உள்ளவர்களோ, நயவஞ்சகத்தின் நோய் பிடித்தவர்களோ, அவர்களுடைய மகத்துவத்தை, அவர்களுடைய அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த அந்தஸ்தை அறியாதவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு அந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. அப்பதான் அவருக்கு தெரிய வருது, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ இல்லைன்னா மற்றவங்க இந்த வசனத்தை இப்போ சொல்லி காட்டப்படலைன்னா என்ன செய்வோம்? இப்போ சாதாரண பொதுவான உள்ளவங்க, அவர் செஞ்சது சரிதானே, தொழுதுகிட்டு இருக்கும்போது தொழுகையை விட்டு போலாமா? தொழுது கொண்டு இருக்கும் பொழுது தொழுகையை விடக்கூடாது என்று சொன்னவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அழைத்தால் அவர்களுடைய அழைப்புக்கு போய் தான் ஆகணும். புரிஞ்சா இல்லையா? ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பழகக்கூடாது என்று சொன்னவர்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். புரியுதா இல்லையா? ஹிஜாபுடைய சட்டத்தை நமக்கு சொன்னவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். தத்து குழந்தைகளை உங்களுடைய சொந்த குழந்தைகளாக ஆக்கிக் கொள்ள முடியாது என்று சொன்னவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதே நபி சாலிமை பார்த்து சொன்னார்கள், நீ சஹராவிடத்திலே பால் குடித்துக் கொண்டால் பால்குடி குழந்தையாக ஆகிவிடுவா என்று. இது மட்டும் உனக்கு ஏன் இடிக்குது? புரியுதா இல்லையா? புரியல, புரிஞ்சா இல்லையா? மார்க்கத்தை போதிப்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். சலுகை யாருக்கு கொடுக்க வேண்டும், சட்டம் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை அவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா இல்லையா? இங்க மட்டும் நெருடலா இருக்கு, அங்க சரியா இருக்குன்னா தீன் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் சொந்தமானது. புரியுதா இல்லையா? அப்ப இத்தாஅத்தை தவிர, கட்டுப்படுவதை தவிர மூமின்களுக்கு வேறு வழி கிடையாதுங்க. கட்டுப்பட்டா எங்க போலாம்? இப்ப திரும்ப நம்ம வரோம். கட்டுப்படுதல் என்பது அவர்களுடைய காலத்துல சரி, நம்முடைய காலத்துல கட்டுப்படுதல் என்பது எப்படி? நம்முடைய காலத்துல கட்டுப்படுதல் என்பது என்ன? எந்த ஒரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சரியான தொடரோடு சென்று அடைகிறதோ,
எந்த ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சரியான தொடர் வழியிலே சென்றடைகிறதோ அவற்றை அப்படியே நம்பிக்கை கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், அது இத்தாத். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த இத்தாத் என்ற சட்டம் சஹாபாக்களுக்கு மட்டும்தான், நம்ம காலத்தில் இல்லைன்னு ஆகி போயிடும். புரியுதா? புரிஞ்சுங்களா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுக்கு யார் இத்தாஅத்து செய்தாரோ அவர் அல்லாஹ்விற்கு இத்தாஅத்து செய்தார். சரியா? அதனாலதான் அந்த வசனத்துல பாருங்க, அல்லாஹ்வுக்கு பதில் கொடுங்கள், ரசூலுக்கு பதில் கொடுங்கள். இதா தஆக்கும், அவர் உங்களை அழைத்தால். தஆ அங்க எப்படி இருக்கு? ஃபஅல் முஃப்ரதா இருக்கு. புரியல? ஃபஅல் முஃப்ரதா இருக்கு, அழைத்தால். ஆனா அதுக்குள்ளார எத்தனை பேர் இருக்கிறாங்க? அல்லாஹ்வும் ரசூலும். அரபில ஃபஅல் பின்னாடி இருக்குது ஃபாயில், ரெண்டு ஆக்கணும் ஃபஅல, தஅவான் இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. ஏன்னு சொன்னா இபாதத்தை தவிர அனைத்து விஷயங்களிலும் சரி, இபாதத்தை தவிர அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ் தன்னை விட்டு தன் நபியை பிரிக்கவில்லை. புரிஞ்சுச்சா? இபாதத்தை தவிர வேறு மார்க்கத்தில் எந்த விஷயத்திலும் அல்லாஹ் தன்னை விட்டு தன் நபியை பிரிக்கவில்லை. நபி சொன்னார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அதை தான் சொன்னதாகவே குர்ஆன்ல அங்கீகரித்து சொல்லிடுவான். இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா, ஸைனபை ஸைதோடு மனம் முடித்துக் கொள்ளும்படி சொன்னது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வசனம் எப்படி வருது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து? அல்லாஹ்வும் ரசூலும் தீர்ப்பளித்தால். கதா ஒரு ஃபஅல், அல்லாஹு வ ரசூலுஹு ரெண்டு ஃபைல் பின்னாடி இருக்குது. அல்லாஹ்வும் ரசூலும் தீர்ப்பளித்து விட்டார். ஜுபைர் அவர்களுக்கும் அன்சாரிக்கும் இடையில ஒரு பிரச்சனை. ஜுபைர் அவர்களுக்கும் ஒரு அன்சாரிக்கும் இடையில தண்ணி பாய்ச்சறதுல பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை கேட்டார்கள். ஜுபைர் இடத்துல சொன்னார்கள், சரிப்பா, தண்ணி உனக்கு தான் ஹக்கு, நீ பயன்படுத்திக்க, மேல் மிச்சமா உள்ளதை தடுத்து வச்சுக்காத, குழி தோண்டியோ கிணறு தோண்டியோ சேமிச்சு வச்சுக்காத, மேல் மிச்சமா உள்ளதை அடுத்த தோட்டத்துக்கு விட்டுடு என்று சொன்னார்கள். அந்த அன்சாரி என்ன சொல்லிவிட்டார்? அன்கான அம்மக்க யா ரசூலல்லாஹ், உங்க சாச்சாங்கிறதுனால இப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்ட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வசனம் எப்படி இறங்குனுச்சு? வசனம் எப்படி இறங்குனுச்சு? அன்னிசாவுடைய 65வது வசனம். ஃபலா வரப்பிக லா யுமினூன் ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. நபியே, ஒரு காலம் இவர்கள் மூமின்களாக மாட்டார்கள், இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன். ஃபலா, அங்கு ஒரு அடி அடிச்சார். திரும்ப லா யுமினூன், இவர்கள் மூமின்களாக மாட்டார்கள். தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட குழப்பத்தில் உங்களை நடுவராக்கி நீங்கள் சொன்ன தீர்ப்பை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு முழுமையாக அதற்கு கட்டுப்பட்டு அதில் மனதில் எந்த சஞ்சலத்தையும் ஆக்கிக் கொள்ளாதவரை. எத்தனை கண்டிஷன் பாருங்க. இங்க தீர்ப்பு சொன்னது யாரு? குர்ஆன் வசனத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு சொல்லல. குர்ஆனுடைய வசனம் இறங்கல அவங்களுக்கு. என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப நபி சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் சொன்னதுதான் அது. அப்ப அந்த சஹாபி கேட்டாரு, உங்க சாச்சானால இப்படி சொல்லிட்டீங்களான்னு சொல்லிட்டு. மஆதல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வசனம் எப்படி இறங்கிருச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் என்றால் ஒரு மூமினுக்கு அங்கே இத்தாஅத்தை தவிர, கட்டுப்படுவதை தவிர வேறு வழி இல்லை. அவன் மூமினாக இருந்தால் கட்டுப்பட்டாக வேண்டும். அவன் மூமினாக இல்லை என்றால், முனாஃபிக்காக இருந்தால், சந்தேக நோய் உள்ளவனாக இருந்தால் அவனை பத்தி நமக்கு பேச்சு கிடையாது. ஏன்? யார் முஹம்மதுக்கு மாறு செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்து விட்டார்கள். முஹம்மதுக்கு கீழ்ப்படிந்தவர் தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். முஹம்மதின் அழைப்புக்கு பதில் கொடுத்தவர் தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அந்த டிஃபரன்ஸை ஏற்படுத்தக்கூடியவர்கள். யார் அஹ்லுல் ஜன்னா, யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுபவர், யார் அல்லாஹ்விற்கு மாறு செய்பவர் என்று. சரியா? அப்ப இந்த ஹதீஸ்ல இவ்வளவு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுல் இஅ்திஸாம் பில் கிதாபி வஸ் சுன்னா, குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்ற பாடத்துல இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நபிக்கு இத்தாஅத்து செய்வது நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றது.
சரி, அடுத்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இப்ப பாருங்க, பல முறை நாம் சொல்லி வந்திருக்கிறோம், முஹத்திஸுகளை பொறுத்தவரை தங்களுடைய ஹதீஸ் நூல்களிலே குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸுடைய வார்த்தைகளோடு சேர்த்து எதையும் பதிவு செய்திருப்பார்கள். ஞாபகம் இருக்கிறதா இல்லையா? சஹாபாக்களுடைய சொல்களையும் பதிவு செய்திருப்பார்கள். இன்னும் அடுத்து தாபிஈன்களுடைய சொல்களையும் பதிவு செய்திருப்பார்கள். அப்ப ஹதீஸ் என்பது இவற்றிலிருந்து நீங்கள் பிரித்து பார்க்க முடியாத ஒன்று. ஹதீஸை புரிந்து கொள்வதற்கு சஹாபாக்களுடைய கூற்றுகளும் தாபிஈன்களுடைய கூற்றுகளும் அவசியமான ஒன்று. இங்க பாட எது? குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்று. அடுத்து இமாம் புகாரி சொல்கிற செய்தி யார் சொல்ற செய்தி? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிற செய்தி. அப்ப குர்ஆனை சுன்னாவை சஹாபாக்களிடமிருந்து பிரித்து பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் விளங்கியவர்கள், புரிந்தவர்கள், அமல் செய்தவர்கள். அவர்களுடைய ஜமாஅத்தை விட்டு சத்தியம் விலகி போயிருப்பதற்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. அவர்களுக்கு சத்தியம் விலகி போய் அதை நீங்க எட்டி பிடித்தீர்கள் என்று சொன்னால் அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. புரியுதா? பாருங்க என்ன விஷயத்தை சொல்ல வர்றோம். ஏன் இப்படி போடுறாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி? சஹாபாக்கள் குர்ஆனுக்கு மாறு செய்து விடுபவர்கள், ஹதீஸுக்கு மாறு செய்து விடுபவர்கள் என்றெல்லாம் பேசக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக ஒரு பதிலை பதிவு செய்ய வேண்டும். இங்க என்ன சொல்றாங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, யா மஅஷரல் குர்ரா, ஆலிம்களே. காரி என்றால் சஹாபாக்களிடத்தில் யாருக்கு சொல்லப்படும்? மார்க்கத்தை, குர்ஆனை, ஹதீஸை கற்றுக்கொண்டவர்களுக்கு காரி என்று சொல்லப்படும். நம்ம காலத்தில் காரி என்றால் குர்ஆனை மனப்பாடம் செய்து ராகமா ஓதுறவங்களுக்கு மட்டும் அர்த்தம் தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி. ஆனா காரி என்பவர் அவர் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாமத்து செய்யணும், இப்ப தொழுக நேரமாயிருச்சு, தொழுக வைக்கணும். யார் தொழுக வைக்கிறது? அக்ரவுக்கும் லி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை அதிகம் கற்றறிந்தவர். அக்ரவுக்கும், இந்த இடத்துல சில பேர் இப்படி அர்த்தம் செஞ்சிருவாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை அதிகம் ஓதியவர்னு சொல்லி. வெறும் வார்த்தையால ஓதுறது இங்க இல்ல. கரா என்று சொன்னால் படித்து புரிந்து விளங்கி கற்றவர். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து ஜிப்ரீல் இக்ரா என்ன சொல்றாங்க? ஓதுன போது மா நபி காரி, நான் எங்கேயும் போய் படிச்சுட்டு வரலையப்பா, கல்வியை கத்துக்கிட்ட ஆள் இல்லையப்பா, நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்ன போய் இக்ரான்னு சொன்னா நான் எதை இக்ரா பண்றது? மா நபி காரின். புரியுதுங்களா இல்லையா? புரியல. அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 1க்கு 2 தடவை சொல்லிட்டு நீ எதை இக்ரா செய்யணுங்கிறதையும் அல்லாஹ்வே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலகல் இன்சான மின் அலக், அந்த செய்தியும் அல்லாஹ் கொடுத்துரு. இதுதான் நீங்க இனிமே இக்ரா செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இதை தான் நீங்க படிக்கணும், இதை தான் புரியணும், இதை தான் பரப்பணும், இதை பத்தி தான் நீங்க சிந்திக்கணும், இதுல தான் நீங்க எஜுகேட் ஆகணும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சரியா? இப்போ என்ன சொன்னாங்க? யா மாஷரல் குர்ரா, ஆலிம்கள் கூட்டமே. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். யாரை பார்த்து? தங்களுடைய சஹாபாக்கள் காலத்துல பார்த்து. அப்ப இங்க இன்னொரு விஷயமும் நமக்கு தெரியுது, சஹாபாக்கள் எல்லாம் ஆலிம்னு யாரும் தனியா கிடையாது அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னைக்கு இப்படி எத்தனை விதமான கூட்டங்களை நம்ம சந்திக்கணும் தெரியுமா, சந்திச்சுட்டு இருக்கோம் தெரியுமா இன்னைக்கு. என்ன அதெல்லாம் ஆலிம்கள்னு யாரும் கிடையாதுங்க உம்மத்துல. எல்லாமே உம்மத்து தான், எல்லாமே ஒரே தரம் தான். என்ன எங்கேயாவது ஹதீஸ வாசனைக்காவது படிச்சிருந்தா தானே. யா மஅஷரல் குர்ரா, ஆலிம்களின் கூட்டமே, இஸ்தகீமு, ஒழுங்காக இருங்கள். சுப்ஹானல்லாஹ். யாரை பார்த்து சொல்றாங்க? ஹுதைஃபா மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்களை பார்த்து எச்சரிக்கையாக சொல்கிறார்கள். இஸ்தகீமு, ஒழுங்காயிருங்க. எது ஒழுங்கா இருத்தல் என்றால் என்ன? இமாம் புகாரி இந்த பாடத்துல இந்த விஷயத்தை கொண்டு வராங்கன்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கா இருங்கள் என்றால் என்ன? குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடியுங்கள், குர்ஆன் சுன்னாவின்படி நடங்கள், மக்களை வழி நடத்துங்கள். புரிஞ்சுச்சா? ஃபகத் சபக்தும் சபகம் பஈதா, அப்படி நடந்தால் நீங்கள் எங்கோ சென்று விடுவீர்கள். அல்லாஹ் அக்பர். எப்படி? நீங்கள் எங்கோ தூரமாக மக்களை விட முந்தி சென்று விடுவீர்கள். வயின் அகல்தும் யமீனா வ ஷிமாலா, கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் இப்படி அப்படி போய் விட்டீர்கள். லகத் வலல்தும் ضلالا بعيدا, வெகு தூரமான வழிகேட்டிலே விழுந்து விடுவீர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப இந்த செய்தியிலிருந்து நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்கிறோம்,
சஹாபாக்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதை மக்களுக்கு போதித்தார்கள், தங்களுக்கு மத்தியிலும் போதித்தார்கள், தங்களுடைய அடுத்து உள்ள தலைமுறையினர் தங்களிடத்தில் கல்வியை கற்றுக்கொண்ட தாபிஈன்களுக்கும் போதித்தார்கள். எந்த ஒரு சஹாபியும் வேண்டுமென்றே குர்ஆன் சுன்னாவிற்கு மாறு செய்ய வேண்டும் அல்லது அதற்கு மாற்று கருத்து செய்ய வேண்டும், மாற்று பொருள் சொல்ல வேண்டும் என்று அறவே நாடியது கிடையாது. அப்படி ஒரு பழியை சஹாபாக்களின் மீது ஒருவன் போட்டான் என்று சொன்னால் அங்கே ஒரு பெரிய ஒரு சந்தேக நோய் அவனை ஆட்கொண்டிருக்கிறது. சஹாபாக்களுடைய சீராவி வரலாறுகளை படிக்கின்ற எவருமே சஹாபாக்கள் குர்ஆன் சுன்னாவிற்கு வேண்டுமென்று மாறு செய்தார்கள் அல்லது வேண்டுமென்று மக்களுக்கு தவறாக போதித்தார்கள் என்று நிச்சயமாக கூற மாட்டான். அப்படி கூறுவது குர்ஆன் சுன்னாவை சுமந்த அவர்களுடைய அமானித தன்மையிலே அவர்களை பழி சொல்வதாகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இதுல நீங்க அவர்கள் மீது பழி சொன்னால் அடுத்து என்ன ஆகும்? குர்ஆனுடைய விஷயத்திலே அந்த பிரச்சனை ஆகிவிடும். நிறைய விஷயங்கள் இதற்கு முன்பு நம்ம பார்த்துருக்கோம். அதனால இந்த செய்தி இந்த அளவு நம்ம புரிஞ்சா போதுமானது. ஆலிம்களே நீங்கள் ஒழுங்காக இருங்கள், இஸ்திகாமத். அப்போ ஒழுங்காக இருத்தல் என்பது எது? குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல். அதுல உள்ளதை அப்படியே சொல்லுங்க, மக்களுக்கு மறைக்காதீங்க, எடுத்து சொல்லுங்கள். நீங்க வலது பக்கம் இடது பக்கம் போயிட்டா நீங்கள் வழிகட்டு விடுவீர்கள். இப்ப இந்த விஷயத்தை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய வசனம் வ அன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, வ அன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, அல்லாஹ் சொல்கிறான் இது என்னுடைய நேரான பாதை, ஃபத்தபிஉஹு, இதையே பின்பற்றுங்கள், வலா தத்தபிஉஸ் சுபுல், இடது பக்கம் வலது பக்கம் உள்ள பாதையில போயிடாதீங்க, ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து அந்த பாதைகள் உங்களை பிரித்து விடும். சூரத்துல் அன்ஆமுடைய 153வது வசனம். அப்ப திரும்ப ஒரு முறை இந்த செய்திகளை நாம் நினைவு செய்து கொள்வோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் இஅ்திஸாம் பில் கிதாபி வ சுன்னா, குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்ற பாடத்தில் இன்றைக்கு நாம் படித்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவிலே சொல்லப்பட்ட ஒரு உதாரணம். சொர்க்கம் என்பது வீடு, அதனுடைய அழைப்பாளர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ரசூலுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள்தான் சொர்க்கம் செல்ல முடியும். ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் தான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர், ரசூலுக்கு மாறு செய்தவர் அல்லாஹ்விற்கு மாறு செய்தவராக ஆகிவிடுவார். அடுத்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சொல்லிலிருந்து, அவர்களுடைய அந்த அறிவுரையிலிருந்து மார்க்கு கல்வியை கற்றுக்கொள்ளும் போது கூடுதல் அச்சம் வர வேண்டும், பயம் வர வேண்டும், குர்ஆன் சுன்னாவின் மீது பற்றுதல் ஏற்பட வேண்டும். அதன்படி தானும் பின்பற்றி அதன்படி தானும் நடந்து மக்களையும் அதன்படியே வழிநடத்த வேண்டுமே தவிர குர்ஆன் சுன்னாவை கற்றதற்கு பிறகு தனக்கென்று ஒரு மதுஹபை, தனக்கென்று ஒரு வழியை, தனக்கென்று ஒரு பாதையை, தனக்கென்று ஒரு சிந்தனையை இது நாங்க புரிஞ்சுக்கிட்டது என்று ஆக்கிவிடக் கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானா. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத்.